தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அகடிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலோட இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் துர்கா இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. கூடவே ராஜராஜன், சுவாதி, ரேவதி இவங்க 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக், மயில்வாகனம் இவங்க 2 பேரும் புதைக்கப்பட்ட நவீனை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் சிவனாண்டி ஃபோனுக்கு சொந்தக்காரனை கண்டுபிடிச்சி அந்த நம்பரை லாக் பண்ண சொல்லி கஸ்டமர் கேருக்கு கால் பண்ண வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மயில்வாகனம் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு. ஸோ நவீன் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்ற விஷயத்த ராஜராஜன், ரேவதி, சுவாதி இவங்க 3 பேருக்கிட்டையும் சொல்லிட்டு எப்படியாவது துர்கா கிட்ட நவீனை ஃபோன் மூலமாக பேச வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நவீனுக்கு கால் பண்ணால் அந்த சமயம் பார்த்து இங்கே அவருடைய நம்பர் லாக் ஆகுது. இதுக்கெல்லாம் காரணம் சிவனாண்டி தான். ஸோ இதனால் துர்கா கிட்ட நவீன் பேச முடியாமலே போகுது. நம்பர் பார்த்திங்கன்னா லாக் ஆகிடுது. இன்னொரு பக்கம் ரொம்ப நேரம் அந்த பூட்டின பெட்டிக்குள்ளே இருக்கிறதுனால ஸோ இங்கே நவீன் மூச்சு விட முடியாமல் ரொம்பவே சிரமப்பட்டுருக்காரு. எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கும்னு தெரியாமல் அவள் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் மயில்வாகனம் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புறாரு. ஸோ அதை அடுத்து மயில்வாகனம், கார்த்தி இவங்க 2 பேருமே நவீனை தேடி கோவிலுக்கு போகிறாங்க. ஸோ போன இடத்துல அங்கே மேலே மட்டும்தான் இருக்குது, பெல் சத்தம் இல்லை. அப்படி இருக்கும்போது எங்கேருந்து அந்த சத்தம் நவீனுக்கு கேட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலை விட்டு வெளியில் வந்தால் அங்கே ஒரு ஐஸ்கிரீம்காரரு மணி அடிச்சுட்டே வராரு. ஸோ இதை பார்த்ததுமே கார்த்திக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஏரியாவில் ஐஸ் விற்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரும் ஏன் எதுக்குன்னு கேட்குறாரு. ஒரு உயிரை காப்பாற்ற தான் கேட்குறேன்னு சொல்லும்போது அவர் லொக்கேஷனை சொல்கிறாங்க. ஊருக்கு வெளியில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, ஃபேக்ட்ரிக்கும் பக்கத்தில் ஒரு தோப்பு இருக்குது, அந்த தோப்பு வழியாக தான் நான் ஐஸ் விற்றுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் எதுக்கு கேட்குற, உனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி மயில்வாகனம் கார்த்திக்கிட்ட சொல்ல, அப்போ தான் கார்த்தி சொல்கிறாரு, நவீன் கேட்டது கோவில் மணி சத்தம் கிடையாது, இந்த ஐஸ்கிரீம் வண்டி பெல் சத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தோப்பில் போய் 2 பேரும் தேடி அலைகிறாங்க. பட் அந்த தோப்பில் எந்த ஒரு எவிடன்ஸும் அவங்களுக்கு கிடைக்கல. உடனே என்ன பண்ணுறாங்க, ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் விசாரிக்கிறாங்க. அதாவது தோண்டை, நம்பட்டி, கடப்பாரை ஏதாவது கிடைக்குமா கேட்கும்போது அந்த கடைக்காரர் சொல்கிறாங்க, பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான், அவன் கடப்பாரை, மண்மெட்டியெல்லாம் வாங்கி விற்பான், அவங்ககிட்ட போய் கேளுங்கன்னு சொன்னதும் கரெக்டாக கார்த்திக் அப்புறம் மயில்வாகனம் இவங்க 2 பேரும் அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவரும் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு ஒருத்தர் வாங்கிட்டு போனார், 5000 பணம் கொடுத்தாரு, இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது கார்த்திக் அவர்கிட்ட யார் என்னன்னு விசாரிக்க அவனை உடனே கண்டுபிடிச்சி நவீன் புதைக்கப்பட்ட இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ எப்படியோ நவீனை காப்பாற்றிட்டாங்க. நவீன் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அந்த பெட்டிக்குள்ளே இருந்ததுனால அவர் மயக்கம் போடுறாரு. ஸோ அந்த இடத்துல கார்த்தி தண்ணி தெளித்து அவர் மயக்கத்தை தெளிய வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. நவீனை பார்த்ததும் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.